திருகோணமலை மாவட்டம் புச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் புல்மோட்டை பிரதேசத்தில் அமைந்துள்ள இலங்கை கனிய மணல் கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றும் 83 ஊழியர்களுக்கு கடந்த 15 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கியுள்ளது. இதனால் தங்களுக்கான நீதியை கோரி இன்று சனிக்கிழமை 5வது நாளாக அவர்களது அமைதி வழி போராட்டம் தொடர்கிறது. குறித்த பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் பலமுறை நிறுவன மேலதிகாரிகளிடமும் தொழிலாளர் திணைக்களத்திடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திலும் மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்தவிதமான பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். இதனால் பலர் குடும்ப செலவுகளையும் குழந்தைகளின் கல்வியையும் மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். எனவே அதிமேதகு ஜனாதிபதி, அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டின் மூலம் உரிய அமைச்சின் ஊடாக இந்த பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டு தங்களுக்குரிய நிலுவை சம்பளங்கள் வழங்கப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுள்ளனர். தொடர்ந்தும் தமக்கான தீர்வுகள் கிடைக்காத விடத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவும் தயாராகி வருவதாகவும் மேலும் தெரிவித்தனர். ஜனாதிபதி அவர்களே, இந்த 1.5 மாசமா எங்களுக்கு இந்த 1.5 வருஷமா எங்களுக்கு கிடைக்காத சம்பளத்தை ஜனாதிபதி நேரடியாக நாங்கள் கேட்டுக்கொள்றோம். எங்களுக்கு சம்பளத்தை பெற்றுத்தரக்கான நடவடிக்கை எடுத்துரும்படி நாங்கள் நேரடியாக ஜனாதிபதியை இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். எங்களை சம்பளத்தை பெற்றுத்தரச்சு அரசியலுக்கு முன்பு தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எங்களோட வேலைகளை நிறுத்த மாட்டோம், எங்களை சம்பளத்தை நிலைநிறுத்தும் சொல்ல தங்களோட வாக்குறுதிகளை எங்களோட எங்களோட ஊர் மக்கள் சார்பாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்றோம். நாங்கள் யாரும் இல்லை இந்த ஊர் பிரதேசத்தில் இந்த கனியமணல் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தக்கார ஊர் புல்மோட்டையை சேர்ந்த மக்கள் தான் அதிக அளவில் இந்த வேலையாப்பில் நாங்கள் இருந்திருக்கிறோம். எனவே 1.5 வருஷத்துக்கு மேலே சம்பளம் கிடைக்கல. ஜனாதிபதி நேரடியாக அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு எங்களை சம்பளத்தை பெற்றுத்தர சொல்லி கேட்டுக்கொள்றோம். 17 பேர் சம்பளத்தை மையப்படுத்தி கேட்க அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு தந்த அதே இதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஆய்போவன் வணக்கம். நான் இம்மேசி அபுல் கலாம் மௌலவி, தலைவர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா புல்மோட்டை கிளை. இந்த புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபனத்தில் வேலை செய்கின்ற எமது பிள்ளைகளின் சார்பாக, ஊர் மக்கள் சார்பாகவும் எமது ஜமியத்துல் உலமா முன்னிலையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 2024/4/1 தொடக்கம் 2025/10/15 இதுவரைக்கும் இந்த கனியமணல் கூட்டுத்தாபனத்தில் வேலை புரிகின்ற சேவை செய்கின்ற இந்த பிள்ளைகள் யாருக்கும் சம்பளம் வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 83 பிள்ளைகள் இந்த கனியமணல் கூட்டுத்தாபனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சரியான கஷ்டத்திலும் பிள்ளைகளை பாடசாலை முதல் நேசரி இப்படியான கல்வி கூடங்களுக்கு அனுப்புகின்ற மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளும் இந்த குடும்பத்தினர்களும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே உரிய அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகள், இதற்கான தீர்ப்புகளை இதுவரையிலேயும் வழங்காமல் அவர்கள் இரவு பகலாக கடுமையான வேலைகள் செய்து கொண்டு இந்த கனியமணலிலே கூட்டுத்தாபனத்திலே சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிமேதகு ஜனாதிபதி அவர்களிடத்திலே நேரடியாக இதை கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு தீர்ப்பை, ஒரு நீதியை பெற்று அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஜமியா சார்பாகவும் ஊர் சார்பாகவும் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் காலி பகுதி போன்ற அந்த மாகாணங்களிலிருந்து எமது புல்மோட்டை கிராமத்திலே இந்த மண்ணிலே இந்த கனியமணல் கூட்டுத்தாபனத்திலே வேலை செய்கின்ற 17 பிரமத சகோதரர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் எமது சகோதரர்களுக்கு இந்த ஊரில் பிறந்த முன்னுரிமை வழங்கப்படுகின்ற இந்த பிள்ளைகள் யாருக்கும், இந்த ஊழியர்கள் யாருக்கும் இதுவரையிலேயும் 15 மாசமாக சம்பளங்கள் எதுவும் வழங்கப்படாமல் அவர்கள் வெறுமனே வெறுங்கையோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கான தீர்ப்பையும் நீதியையும் பெற்று எமது பிள்ளைகளுக்கும் எமது ஊருக்கும் முதன்மை கொடுத்து அதற்கான ஒரு நீதியை பெற்றுத் தருமாறு மிகவும் பணிவாகவும் கனிவாகவும் வேண்டிக் கொள்கிறேன். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே. This video
really I try to get the video. Especially I am going to dedicate to our current president in Sri Lanka, Anura Kumar Dissanayake. Sir, my humble request, I am now here in Pulmore in front of Lanka Mineral Sand Corporation. On behalf of Pulmore, I am going to talk something. Almost our Pulmore person, 83 employees are working under the Lanka Mineral Sand Corporation until they didn't get the salary, anything, until they didn't confirm the appointment or and whatever, etc. Something. So you are the one original honorable president. So that's why I am bringing to your kind attention. Please know that, especially because almost 50 months finished, the people didn't get the money, salary. So without salary, the people, how it is possible to eat, how it is to get their life, how it's running. So very bad. I am behalf of Pulmore, that's why I am here also. Please, my humble request, get the feedback, give me the original decision and justice for this person. Because you can see here, all employees are here, okay, in front of the Lanka Minerals Corporation. So I hope you are the one excellent president. So I hope you will get the good decision, you will give the good final analysis and let them to know whether he will get the job or not. After that they will running, whatever. If you give the good decision, they will leave from here, otherwise they will get the job. So please, my humble request, again, my humble President, please give the good things. Thank you, that's all. I hope, well, that's all. කිසිම ලිඛිත ලියවිල්ලකින් තොරව මේ පඩි අපේ නවත්තලා තියනවා දැනට අපිට ඒ කියන්නේ ඉස්සරහට ජනාධිපතිතුමනි ඒ කියන්නේ මේ දැනට තියෙන ආර්ථික තත්ත්වය මත අපිට මේ හරි අමාරුයි ජීවත් වෙන්න මේගොල්ලෝ කට්ටිය මේ මුස්ලිම් ජනතාව සිංහල අපි කාටත් ජීවත් වෙන්න අමාරුයි ඒ හින්දා අපි මේකට සාධාරණයක් කරන්න මේක මොකද්ද වෙලා තින්නේ කියලා බලලා අපට නිසියාකාරව මේ අපේ පඩිය සහ අපේ රැකියාව ලබා දෙන ලෙස ඉතා කාරුණිකව ජනාධිපතිතුමනි ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.